வணக்க மக்களே, நான் உங்கள் விவசாயப்பட்டதாரிங்க. இன்றைக்கி வந்து நம்ம கதலி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து படுக்கு கட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாய்வு கட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருப்போங்க. இப்போ இன்றைக்கி வந்து அந்த தோட்டம் வந்து களை வெட்டியாச்சுங்க. இப்போ களை வெட்டி கட்டும்போது நம்ம வந்து உரம் வந்து போட்டு மரத்துக்கிட்ட போட்டு அப்புறம் வந்து ட்ரில்லரில் வந்து களை வெட்டியிருக்கோம். என்னென்ன உரம் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, டிஏபி, சிகப்பு பொட்டாஸ், யூரியா, மெக்னீஷியம், ஜிங்கு, சாயில் டோன், ரிங் டோன், இந்த உரம் எல்லாத்தையும் வந்து கலந்து ஒரு மரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 1/2 கிலோ வீதம் போட்டு களை வெட்டியிருக்குங்க. மரத்துக்கு 2 பக்கமும் 1/2 கிலோ 2 பிரித்து 1/4 கிலோவாக மரத்துக்கு 2 பக்கமும் போட்டு இப்போ வந்து களை வெட்டியிருக்கோம். இப்போ களை வெட்டி இப்போ இன்றைக்கி தண்ணி பாஞ்சிட்ருக்குங்க. இப்போ தான் தண்ணி விட்டுருக்கோம், தண்ணி பாஞ்சிட்ருக்கு. இப்படி வந்து நம்ம உரம் போட்டு களை வெட்டும் போது அந்த நல்லா மண் கூமாச்சா கட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மரம் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். மரத்துக்கு உரம் வந்து வேஸ்ட் ஆகாமல் ஈவனாக மரத்துக்கும் போகும் 2 பக்கம் போடுறதுனால. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிருக்குங்க. மரம் 3-3.5 மாதம் ஆயிருக்கு. இப்போ களை வெட்டியாச்சு. இப்போ உரம் போட்டு வெட்டிட்டோம்னா இன்னும் 1 மாதத்துக்கு வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. சும்மா நுண்ணூட்டம் வந்து கொடுத்துட்ருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸு, ஆல்-19 அந்த மாதிரி வந்து ஏக்கருக்கு 5 கிலோ அப்படி கொடுத்துட்ருக்கலாம். அது மட்டும் போதும். ஒரு மாதத்துக்கு வந்து ஹெவியான உரம் வந்து எதுவுமே தேவையில்லைங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மரத்துக்கு 1 கிலோ வீதம் போட்டிருக்கோம். சிலர் வந்து எருவு வந்து காட்டிலே இறச்சி கட்டை போடுறாங்க. சிலர் வந்து களை வெட்டும் போது எருவு போட்டு வெட்டுறாங்க. நம்ம வந்து களை வெட்டும் போது போடுறத விட காட்டிலே இறச்சி போட்டோம்னா வந்து ஏகமாக உரம் இருக்கும், அந்த எருவு இருக்கும். உங்களுக்கு மரம் வந்து வேறு வளர்ச்சி வளர வளர உங்களுக்கு அங்கங்கே எடுத்துக்கும் உரத்தை, உரமாகட்டும் எருவாகட்டும் எடுத்துக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து களை வெட்டும் போது போடலிங்க, நாங்கள் வந்து கட்டை போடும்போதே காட்டுக்குள்ளே போட்டு கட்டை போட்டாச்சுங்க. அடுத்த பதிவில் என்னென்ன உரம் போடுறோம் அப்படிங்கிறத பதிவிடுறேன். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.